பரபரப்பான வாழ்க்கை சூழலில் நாம் இழந்திருப்பது இயற்கையை. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை எங்கே நாம் கைவிட்டோம்? மீட்டெடுப்பது எப்படி? வருங்கால சந்ததியருக்கு வளமான வாழ்வளிக்க என்ன செய்ய வேண்டும்? விடை தேடி களம் காண்கிறோம் இந்த வார சுவடுகளில். இந்தியாவின் பிரதான தொழில் விவசாயம். முன்பெல்லாம் இயற்கையோடு இணைந்த விவசாயம் மண்வளம், சுற்றுச்சூழல், சுகாதாரம் ஆகியவற்றை பாதுகாக்கும் விதத்தில் இருந்தது. கால்நடைகள் விவசாயத்தின் முதுகெலும்பாக இருந்தன. நம் பாரம்பரிய விவசாயத்தில் நம் முன்னோர்களின் அனுபவ அறிவோடு அறிவியலும் இணைந்திருந்தது. விவசாயம் நம் கலாச்சாரமாக பார்க்கப்பட்டது. எருகுழி இல்லாமல் ஏர் கட்டாதே, குப்பை உயர்ந்தால் குடி உயரும் என்பதெல்லாம் நம் முன்னோர்களின் அனுபவ மொழி. 1960 வரை நம் நாட்டு விவசாயம் மக்கள் சார்ந்ததாக இருந்தது. பசுமை புரட்சிக்கு பிறகு விவசாயம் தொழில் சார்ந்ததாக மாறிப்போனது. தற்போது மண்ணுக்கேற்ற விவசாயம் இல்லாத சூழல் இருக்கிறது. விவசாய முறையில் பல்வேறு மாற்றங்கள். ரசாயன நச்சுக்கள் விளைநிலங்களின் தன்மையை மாற்றி விளைபொருட்களில் நச்சு கலந்திருப்பதாகவும், இதனால் உணவே மருந்து எனும் நிலை மாறி மக்களின் ஆரோக்கியம் கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் இயற்கை வேளாண் ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். நம்முடைய பாரம்பரிய விவசாய முறைகள் தொலைந்து போய் பசுமை புரட்சி வந்ததுக்கு அப்புறமா முழுக்க ரசாயன உரங்களை தெளிச்சு நிலத்துல பாய்ச்சி அது மூலமா தான் விளைபொருட்களை நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். இது மூலமா நச்சு பொருட்கள் நம்ம உடம்புலையும் கலந்துட்டு இருக்கு. இந்த பாரம்பரிய விவசாய முறைகளை பத்தி நம்ம சொல்றதை விட அனுபவசாலிகள் ஒரு பெரியவர் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா சொல்லுங்க, உங்க காலத்துல எப்படி இருந்தது விவசாய முறை? நல்ல விவசாயம் நல்லா ஆரம்பரமா இருந்ததுங்க. நல்லா சம்பா பயிர், நல்ல இந்த பயிர், நம்ம ஆடுதோடா, இந்த மாதிரி நெல்லுங்க, நிறைய பயிருங்க. அந்த காலத்துல வாடஞ்சம்பா, வைகுண்டம், சின்ன சம்பா, இப்படி சொல்லக்கூடிய பயிரெல்லாம் நிறைய பயிர் வைப்பாங்க. இந்த மாதிரியே இப்ப புது நெல் எல்லாம் இப்ப 3 மாசத்துலயே அறுக்கக்கூடிய பயிர் நிறைய உண்டாகி போச்சு. அப்ப எத்தனை போகம் இருந்துச்சுங்க? அப்ப 2 போகம் தான் வருங்க. 2 போகம். இப்போ 1 போகம், 2 போகம், 3 போகம் கூட அறுக்கிறாங்க. சின்ன பாகம், சின்ன நெல் விளையுதுங்களா, அதனால சின்ன நெல்லுங்கெல்லாம் பயிர் வச்சு 3 மாசத்துல 1.5 மாசத்துல இந்த மாதிரி விளையக்கூடிய பயிர் வச்சு நிறைய அறுவடை செய்யும். அப்ப நீங்க எல்லாம் வேளாண்மை பண்றப்ப, விவசாயம் பண்றப்ப கலப்பை இதெல்லாம் வச்சிருந்தீங்கல்ல? ஆமாங்க. அதெல்லாம் இப்ப பாக்கவே முடியறது இல்லையே. காலம் போற மாதிரியா ஏறு இப்ப இந்த மிஷின் உண்டான பிறகு நிறைய கலப்பெல்லாம் நிறைய வீட்டுல ஏற கட்டு மாட்டெல்லாம் இப்பதான் விலை உயர்ந்து போச்சு. மிஷினே வச்சு ஓட்டிக்கலாம் என்றது மாட்டை கொண்டு வித்துறாங்க. அப்ப நீங்க உங்க காலத்துல நீங்க ஏர் கலப்பையெல்லாம் பிடிச்சு ஓட்டிருப்பீங்க, மாடு பிடிச்சு ஓட்டிருப்பீங்க.
ஓடி இருக்கீங்கல்ல, அதெல்லாம் அந்த நினைவெல்லாம் எப்படி இருக்கு? பார்க்க போனா அது அந்த கூலியே நம்மளுக்கு மேலு நல்லா இருந்தது. அப்போ சேர் ஓடுறதுக்கும் நல்லா கலப்பு, நல்லா சேர் நல்லா கலப்பாலும் இருக்கும். இப்ப என்ன பண்றாங்க, அந்த மிஷின் ஒரே சால் ஓட்டி வச்சிடறாங்க, அதுல தண்ணி நிக்க மாட்டேங்க, நட்டுறாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, 4 சால் 5 சால் ஓட்டுவாங்க. ஓட்டி போட்டு நல்லா சேர் புளிக்கிட்டு தழையெல்லாம் போடுவோம். நல்லா நாற்ற விட்டு மருந்தெல்லாம் போட மாட்டாங்க. அப்போ புண்ணாக்கு, எருவு, தழை, இது 3 தான் போடுவாங்க. அப்பெல்லாம் நிறைய மருந்துன்னு எதுன்னு தெரியாது. மருந்து இப்பதான் வந்ததுங்க. உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு உங்களுக்கு எத்தனை வயசா இருக்கிறப்ப இந்த மருந்தெல்லாம் தெளிக்க ஆரம்பிச்சாங்க? எனக்கு 20 வயசு ஆன பிறகு தான் அந்த மாதிரி ரசாயன உரங்கிறதே அப்பதான் வந்துச்சு. சரி, இப்போ நீங்க உங்க வயக்காட்டுல எல்லாம் நீங்க நிறைய விஷயங்கள் பாத்துருப்பீங்க. இந்த நண்டு, நத்த, தவளை எல்லாம் பாத்துருப்பீங்க. அதெல்லாம் இப்ப பாக்க முடியுதுங்களா? பாக்க முடியலீங்களா? பாக்க முடியலீங்களா? இப்ப நண்டு நத்தெல்லாம் நிறைய மழை பெஞ்சுன்னா ஜனங்க நிறைய நண்டு எல்லாம் பிடிச்சிருவாங்க, நத்தெல்லாம் பிடிப்பாங்க, மீனுங்க நிறைய ஏறும். அப்ப மழை பெஞ்சுன்னா நிறைய மழை ஜோன்னு பெய்யும். மழை பெய்யும் போது நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், தண்ணியில விளையாடுவோம். மாட்டை இந்த மழையில கூட நண்டு ஏறு ஓட்டுவோம். ஏறு ஓட்டி விட்டுட்டு அந்த மாட்டை கழுவி கொண்டு வந்து கொட்டாயில கட்டி அதுக்கு வெச்சல் போட்டு விட்டுட்டா அப்பால வேற வேலை சாப்பிட்றதோ என்ன வேலை செய்யணுமோ அதை போய் அண்டை வெட்டுறதோ என்ன வெட்டணுமோ, வேற கூலி வேலைக்கு போறதோ, சிலர் அண்டை வெட்டுறதுக்கு கூட்டு போவாங்க, சிலர் தாயக்கழுக்கு கூட்டு போவாங்க, சிலர் மருந்து போட, எரு போடணும், எரு வாரி கொட்டா, புண்ணாக்கு போட, இந்த மாதிரி வேலைங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஏறாவது விட்டுட்டு திரும்ப வேலைங்களுக்கு போவோம். சரி, அப்ப உங்க ஒரு 20 வயசுலதான் உங்களுக்கு கொரோனா என்ன அப்படிங்கறதே தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் இயற்கையா தான் இருந்துச்சு மண்ணு. அப்ப அந்த விவசாயம், அந்த மண்ணெல்லாம் எப்படி இருந்துச்சு? இப்ப இருக்க மண் எப்படி இருக்கு? இப்ப இருக்கிற மண்ணு அப்படியே விளையாண்டு தான் இருக்குது. இப்ப தழை சத்து போட்ட மண்ணு நல்லா பொச பொசன்னு இருக்கும். இப்ப மண் அப்படியே இருவுன மாதிரியா ஒரே இதுவா இருக்குங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, தழைய போட்டு நல்லா ஏற விட்டு மடிச்சு விட்டாங்கன்னா அது கொல 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 கொலன்னு அப்படியே பாக்கிறதுக்கு ஒரு அழகா வாசனை வரும். எருவு மண் வாசம் சொல்லுவாங்களே அதுங்களா? வாசனை வரும். நல்லா தழை மடிச்சுன்னா எரு நீங்க மக்குன உடனே கொலை கொலைன்னு இருந்துச்சுன்னா பொன்மட்டி வச்சு நடு நாட்டு பறிக்கணும், நாட்டு பறிப்போம். நாட்டு பறிச்சு நடு போடுவோம். அன்னைக்கு 5 பேருங்க, அரை காணிக்கு 10 பேரு, இந்த மாதிரியா கணக்கு பண்ணி நாங்க நடுவோங்க. அன்னைக்கும் விவசாயம் பாத்தீங்க, இன்னைக்கும் விவசாயம் பாக்குறீங்க. உங்க இந்த இடைப்பட்ட காலத்துல எவ்வளவு மாற்றங்கள்லாம் இருக்கும் விவசாய முறையில. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கா விவசாயம் தான் பிடிச்சிருக்கு. விவசாயம் பிடிச்சிருக்கு. அப்போ நீங்க பண்ண விவசாயம் ஏர்லாம் கலப்பெல்லாம் பிடிச்ச பண்ண விவசாயம் பிடிச்சிருக்கா இல்ல இப்ப பண்றது பிடிச்சிருக்கா? அப்போ நாங்க ஏர் ஓட்டினாதான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் ஓட்டினாக்கா மிஷின்லாம் ஓட்டினா பிடிக்காது. ஏர் ஓட்டி நடுறதுதான் நல்லா விவசாயத்துல நல்லா வளையும் நல்லாவும் இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டா கூட விவசாயம் இந்த எரு இதெல்லாம் போட்டதெல்லாம் நல்லா இருக்கும். அரிசி தின்றதுக்கு திட்டிப்பா இருக்குங்க. இப்ப சாப்பிட்டா வெறும் அரிசிய கப்புன்னு ஒண்ணுமே என்னன்னு ஒண்ணும் தெரியாது. இயற்கை வேளாண் விவசாயத்தின் அவசியத்தை விவசாயிகள் மத்தியில் எடுத்து கூறி அவர்களுக்கு பாரம்பரிய விதைகளை கொடுத்து இயற்கை உரங்கள் குறித்தும் மண் சார்ந்த விவசாய முறை குறித்தும் தனது கலாச்சார வளர்ச்சி மையம் வாயிலாக பயிற்சி அளித்து வருகிறார் திரு S.A. சாமி. ஏறத்தாழ 2000 ஆண்டுகளாக இந்திய விவசாயிகள்கிட்ட இருந்தக்கூடிய ஒரு விவசாய முறை தான் இயற்கை விவசாயங்கிறது. ஏன் இயற்கை விவசாய முறைக்கு மாற்றானதாக ஒன்று இருக்கிறதுனால தானே இயற்கை விவசாயத்தை பற்றி நம்ம வலியுறுத்த வேண்டியிருக்குது. அதுக்கு காரணம் பசுமை புரட்சி. பசுமை புரட்சியின் தொடக்க காலத்தில் மேலை நாடுகளில் நடந்த போரில் மிஞ்சிய அந்த ரசாயன ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வெடி மருந்துகளை உரமாக்கி நம்மள மாதிரியான 3ஆம் உலக நாடுகளில் விஞ்ஞானிகள் இங்கே அதை அறிமுகப்படுத்தினாங்க. அதான் முதல்ல உரம்ங்கிற பெயர்ல நம்ம பயிர்களுக்கு தெளிக்கப்பட்டது. பசுமை புரட்சியுடைய கோஷமே அதிக மகசூல், அதிக லாபம். விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்துல மகசூல் ரொம்ப குறைஞ்சது மாதிரியும் ரசாயன விவசாயத்துல அதிக மகசூல் கிடைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மாயை தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கு அரசின் கொள்கைகளும் சரி,
அதுக்கு உடந்தையாக இருந்த வேளாண் விஞ்ஞானிகளும் ரசாயன உரங்களையும் கொடிய விஷமான பூச்சி கொல்லிகளையும் இந்த மண்ணில் விதைச்சு மண்ணை முதல்ல மலடாக்குனாங்க. இயற்கை வேளாண்மையின் அவசியத்தை மக்கள் மத்தியில் உணர்த்தி நாம் கைவிட்ட பாரம்பரிய விவசாயத்தை மீட்க தன் கடைசி மூச்சு வரை பாடுபட்டவர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி திரு நம்மாழ்வார். ரயில் என்ஜின் என்ன பண்ணும், தானாவே நகரும், மற்றதையும் இழுத்துக்கிட்டும் போகும். இந்த பொட்டி தானா நகராது, ஆனா இழுத்தா போகும். எப்போதுமே இந்த இழுத்தா போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பொட்டி மாதிரி. மற்றவங்கள இழுத்துக்கிட்டு போறவங்க கம்மியாவே இருக்கிறாங்க. அதனால மற்றவங்களாம் அப்படி இருக்காங்களே, நாமளும் ஏன் இப்படி இருந்துட்டு போனா என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பொட்டிகள் தான் நிறையா. நீங்களாம் பொட்டிகள் கிடையாது, நீங்களாம் என்ஜினாவே இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் பேராக தான் இருப்பீங்க. அதாவது எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு அது சோர்வை உண்டு பண்ணிடக்கூடாது. நீங்க இழுத்தா வரதுக்கு நிறைய கூட்டம் இருக்கு. அவரது வழியில் பல தன்னார்வ தொண்டர்கள் இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்தினாலும் முழுமையாக இயற்கை விவசாய முறைக்கு மாறுவதில் தனக்கு இருக்கும் தயக்கம், பயம், நடைமுறை யதார்த்தங்கள், இன்றைய மக்களின் மனநிலை பற்றியெல்லாம் நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் விவசாயி துரை. இயற்கை விவசாயம் தான் எங்களுக்கு. இந்த கெமிக்கல்லையும் இதை முடியாததுக்கு தான் 1-2 யூஸ் பண்றோம். மீதெல்லாம் பயோவில் தான் பண்ணிட்டு இருக்கோம். கெமிக்கல்னா இன்னைக்கு இந்த வேரடுகள் வேறு சம்பந்தமா வருது பாருங்க, அதுக்கெல்லாம் பயோ வேலை செய்யல. கெமிக்கல் குளோரிபைரிபாஸ் போட்டால் தான் வருது. காப்பர் ஆக்சைடு குளோரைடுன்னு ஒரு மருந்து வருது, அதெல்லாம் போட்டால் தான் இந்த வேரடுகள் வேர்பூச்சிலாம் கண்ட்ரோல் ஆகுது. வேற பயோவில் ஒன்றும் செய்ய முடியல. எது கொடுத்தாலும் வரல, இனிதான் வரும்னு சொல்றாங்க, பார்க்கலான்னு இருக்கோம். அது அதெல்லாம் கட் பண்ணிவிடும். இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. மிளகானா பை எடுத்துமே மிளகா வாங்கிட்டு வந்துட்டு கத்திரிக்காய் சமைச்சு சாப்பிடுது. நாளைக்கு இன்னும் இதை பத்தினு யாரு நினைக்கிறாங்க? உஜாலான்னு ஒரு கத்திரிக்காய் வருது. இன்னைக்கு எல்லா தாய்மாரும் பை எடுத்துன்னு போறாங்க. நான் பயோவில் விளை வச்சுமா அந்த காய்கறியை, நல்லா இருக்கும், டேஸ்டா வாங்கி சாப்பிடுங்க, இதனால ஒன்றும் தொந்தரவு கிடையாது, உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, அந்த சொத்தை இருந்தாவே இன்னைக்கு வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தா கூட சொத்தை காயை தூக்கி எறிஞ்சிட்டு திட்டுறாங்க, என்ன காய்கறி வாங்கிட்டு வந்த. நான் போற நெட்டி இன்னைக்கு பயோ அதான் சொன்னேன், கார்டப் ஹைட்ரோகுளோரைடுன்னு சொன்னேன்ல, அந்த மருந்து அடிச்சாக்கா அந்த காய் ஃபுல்லா விஷமாயிடும். ஒன்று பண்றாங்க, அதுவும் காய் ஃபுல்லா விஷமாயிடும். பண்றாங்க, அதுவும் விஷமாயிடும். பண்றான், அதுவும் எல்லாமே இன்னைக்கு தான் விஷம் ஆயிடும். அது எல்லாமே என்ன பண்ணோம், சாப்பிட்ட உடனே அரிக்க விட ஆரம்பிக்கும். நாங்களாம் சாப்பிடவே மாட்டோம். அவ்வளவு கொடிய விஷத்தை இன்னைக்கு அடிக்க கூடாதுன்னா எவனும் ஏத்துக்க மாட்டான். நீ பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தையே பாவம் புண்ணியெல்லாம் பார்க்க மாட்டான். பணம் சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு விஷத்தை அந்த தலை மேல கொட்டி காய்கறி போட்டு சம்பாதிக்கணும் நிலைமையில தான் இருக்குது நாடு. மீன் 10 கிலோ மீன் 10 கிலோ வெல்லம், எல்லாருக்கும் சொல்றோம், 10 கிலோ மீன் 10 கிலோ வெல்லம் தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படியே புளிக்க வச்சு ஒரு 20 நாள் கழிச்சு ஈர்த்து அடிங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதை அப்படியே அரைச்சிடுங்க, ஒரு அம்மியில் வச்சு அரைச்சிட்டு ஊற வச்சு அதை அடிங்க. எல்லாம் சொன்னா யாரும் கேட்கலையே, எல்லாம் சொல்றோம். எல்லா கம்பெனிக்காரரும் பயோ வராங்க. இந்த குளோரிபைரிபாஸ் அதெல்லாம் கட் பண்றாங்க, திருப்பி வந்துடுது. அதாவது சைபர் மெத்தின் குளோரிபைரிபாஸும் கட் பண்ணிட்டாங்க, எண்டோசல்பானையும் கட் பண்ணிட்டாங்க. திருப்பி அந்த வழியிலே ஒரு வழியில வந்துடுது ரெண்டாவது. அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்கன்னா தானே ஜனங்க இதான் வழி, வேற வழியில் இதுதான் வாங்கி சாப்பிடணும், சொத்த கத்திரிக்காய் இருந்தாலும் வாங்கி சாப்பிட்டு தான் ஒண்ணு. எல்லாம் விட மாட்டாங்களே, வந்துடுது திருப்பி. நெல்லுக்கு இன்னைக்கு பிபிடி நெல் இந்த பாய்சன்லாம் இல்லைன்னா வறுக்கவே முடியாது. இந்த பிபிடி நெல்லை கட் பண்ணிடணும், அந்த காலத்து பாரம்பரிய ரகத்தை கொண்டு வரணும். அதெல்லாம் கொண்டு வந்தா மார்க்கெட்ல பத்தாக்குறை வருதா, ஜனங்க அதிகமாகி போச்சு. அன்னைக்கு எவ்வளவு ஜனத்தொகை இருந்தது, இன்னைக்கு கட்டுப்படி ஆகலையே. அதனால இதை பிபிடி தான் போய் ஆகணும். நைஸ் சன்ன ரகம் அதுதான். பொன்னி வச்சோம்னா 20 மூட்டை 5 மூட்டை கிடைக்கிறது கஷ்டம். ஆனா இது பாத்தீங்கன்னா 40 மூட்டை வரும், டபுளா கிடைக்குதுல்ல. அதுல ஒரு பங்கு ஆள் கூலி போயிட்டுனா கூட இன்னொரு பங்கு நமக்கு லாபகரமா இருக்குது. ஆனா பொன்னி வச்சுட்டு அந்த காலத்துல வச்சாங்களா பாரம்பரியம், அதெல்லாம் 20 மூட்டை 5 மூட்டை தாண்டாது. இப்போ ஆள் கூலி வருது, மிஷினரி டீசல் செலவாகி போச்சு, இதெல்லாம் கணக்கு போட்டா ஒண்ணுமே அந்த 20 மூட்டைக்காக தான் வாதாடுறாங்க. இப்போ பயோவில் வரவே இல்லை. ஒரு தாய்மாரு கர்ப்பமா இருக்கிறாங்க, அந்த நிலைமையில அவன் கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு அந்த கத்திரிக்காயை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கு. கீரையில போடுறாங்க, கீரையில போடலாமா கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு போடலாமா, அது போட்டா தான் பூச்சி போகுது அப்படின்னு போடுறாங்க. சாப்பிட்றவங்க என்னத்தை கண்டாங்க. அதெல்லாம் கட் பண்ணிட்டு அவன் தேட மாட்டான், போய் எங்க இருக்குதுன்னு தேட மாட்டான். இல்லைன்னா தலைவிதி அதே ஒன்று வச்சு போட்டாகணும். விற்பனைக்கு வராதான் ஜனங்க திரும்ப தவிர வர வரைக்கும் வாங்கி போடத்தான் செய்யும். ஒரு புறம்
நடைமுறையின் சாத்தியக்கூறுகள் தடையாக இருந்தாலும் இறுதி மூச்சு வரை இயற்கை விவசாயமே என்றும் தனக்கு பின் தன் சந்ததியர் விவசாயத்திலேயே ஈடுபட வேண்டும் எனவும் உறுதியாக இருக்கிறார் தமிழ் நிலம் தமிழ் பண்ணையின் உரிமையாளர் திரு இறையழகன். கடந்த 7 வருடமாக முழுமையாக இயற்கை விவசாயத்தை வெற்றிகரமாக செய்து வருகிறார். தாத்தா காலத்துல சரியா இருந்தது விவசாய முறை. ஏன்னா இடுபொருள்லாம் வெளியில இருந்து கிடையாது. அதுக்கப்புறம் அப்பா காலத்துல இடுபொருள் வெளியில இருந்து வாங்க வேண்டியதா இருந்தது, கடைகள்ல இருந்து மற்ற இடத்துல இருந்து. விவசாய முறையே மாறிடுச்சு. இந்த இயற்கையிலிருந்து செயற்கை முறைக்கு போனதால நிலம் பாழ்பட்டது, செலவு அதிகமாச்சு. அதனால விவசாயம் கடன் விவசாயம் ஆயிடுச்சு. சரி, அதை மாற்றணுன்றதுக்காக தான் நம்மாழ்வார் மற்றவங்க அவங்களுடைய அறிவுரைப்படி சரி இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு. கடந்த 7 ஆண்டா நல்லாவே போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு இந்த தோட்டத்தில் இது 15 ஏக்கர் தோட்டம். இதெல்லாம் மரம் வச்சு ஒரு 4 ஆண்டு ஆகுது. எல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதற்கான இடுபொருள் செலவு 1 பைசா கூட கிடையாது எனக்கு. இந்த மண்ணுனா இந்த மண்ணுல நிறைய கரிம சத்து இருக்கணும். அப்பதான் ஒரு எந்த தாவரமும் மண்ணுல இருந்து வெளியே பலன் கொடுக்கும். கரிம சத்துன்றது வேற ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய தழை, எரு போன்ற அங்கக பொருள்கள். இந்த அங்கக பொருள்களை நம்ம தோட்டத்திலிருந்து கிடைக்கிற தழை, நம்ம மாடு கொடுக்கிற எருவு, சாணம், கோமியம், இதுதான். இத போட்டோம்னா தான் அந்த மண் நல்ல உயிரோட இருக்கும். மண் உயிரோட இருந்தாதான் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும். ஒரு தாவரம் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு தாவரத்துக்கு அதற்கு தேவையான சத்து நம்ம ஒரு 4% தான் அளிக்கிறோம். மிச்சம் 96% அந்த தாவரம் தானாவே தயாரிச்சுக்கும். இந்த காத்துல இந்த சூரிய ஒளியிலிருந்து தானாவே தயாரிச்சுக்கும். அந்த 4% தான் நம்ம கொடுக்கணும். அந்த 4% இந்த நம்ம கொடுக்கிற அங்கக பொருட்கள், இந்த சாணம், கோமியம், மற்ற தழை, மக்கு பொருட்கள், இது வரைக்கும் இருந்தாலே போதும். நம்மாழ்வார் கத்து கொடுத்த ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், பஞ்சகவ்யா, இது மாதிரியான இடுபொருள்களே நமக்கு போதும். செயற்கை உரங்கள் தேவையே இல்லை. அது ஒரு வீண். இது நிலைத்த விவசாயம். நிலம் உணவு உற்பத்தியை இலக்காக கொண்டு பயன்பட்டவரை ஒரு பிரச்சனையும் எழவில்லை. அதே நிலத்தை வர்த்தக நோக்கில் பொருளீட்டும் கருவியாக பார்க்க தொடங்கியதில் இருந்துதான் பேராபத்து நம்மை சூழ்ந்தது. ரசாயன உரங்களின் ஆக்கிரமிப்பினால் ஏற்படும் விளைவுகளை உணர செய்து விவசாயிகளுக்கு அவர்களது அனுபவத்தோடு அறிவியலையும் புகுத்தி பயிற்றுவிக்க வேண்டும் என்கிறார் திரு சாமி. இயற்கை விவசாய பயிற்சி நாம் உழவர்களிடம் அளிக்கும் போது முக்கியமாக ஒரு விஷயத்தை நாம் அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். அவர்கள் ஏதோ மண் என்பது ஒரு மண் தானே, நம்ம சொல்லுவோம்ல மண்ணு தானே, அந்த மாதிரியான ஒரு சாதாரண விஷயமாக கருதுகிறார்கள். ஆனால் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த உயிரிகள் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும்? நான் சொன்னேன் முன்பே உங்களுக்கு, பஞ்சகாவியா என்பது ஒரு இறந்த மண்ணில் உயிரிகளை உருவாக்கக்கூடியது. எத்தனையோ மில்லியன் கிருமிகள், அதாவது பாக்டீரியாக்கள் மண்ணில் இருந்து உருவானால்தான் ஒரு பயிருக்கு தேவையான சத்துக்கள் அதன் வழியாக தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இது போன்ற விஷயங்களை அறிவுபூர்வமாக நாம் விவசாயிகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். தட்பவெப்பநிலை, காற்று, மழை அளவு, இதெல்லாம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நிலங்களுக்கும் வேறு வேறு அளவுகளில் இருக்கும். எல்லா இடத்திற்குமே ஒரே மாதிரியான விவசாய முறை என்பது ஒத்துக்கொள்ளக்கூடியது அல்ல. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இயற்கை உரம்தானே, பஞ்சகாவியத்தை எடுத்துக்கொள்வோமே, பஞ்சகாவியத்தை எல்லா இடங்களுக்குமே நாம் பயன்படுத்தி விட முடியுமா என்றால் முடியாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த மண் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு, தட்பவெப்பநிலைக்கு உட்படுத்தப்பட்டு, அங்கே இருக்கக்கூடிய பயிர் என்ன, அந்த பயிரின் தன்மை என்ன, மலைப்பயிர்கள் என்பது கண்டிப்பாக அது வேறு. அவைகளுக்கு தகுந்த விஷயங்களை நாம் தனியாகத்தான் செய்து கொள்ள வேண்டும். கிராமப்புற பெண்களிடையே இயற்கை வேளாண்மையின் அவசியத்தை உணர செய்து சிறு சிறு காய்கறி தோட்டங்களை உருவாக்கி அவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறது கலாச்சார வளர்ச்சி மையம். அவர்களுக்கு இயற்கை உரங்கள் உற்பத்தி செய்யவும் போதிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இவர்களது தேவை போக உபரியாக இருக்கும் காய்கறிகளை
இவர்களை சந்தைப்படுத்தும் முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தேவையான இடத்துல இருக்கிறது வரைக்குமே நாங்க இடத்த பயன்படுத்தி ஒரு 3 சென்ட்டோ இல்ல 2 சென்ட்டோ 5 சென்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பகுதியில வரைக்கும் அவங்க கொடுத்த விதைங்களை இயற்கை கலாச்சார வளர்ச்சி மையத்துல கொடுத்த விதைங்களை வச்சு பயன்படுத்தி காய்கறி தோட்டங்கள், கீரைகள் அப்படின்றது எல்லாத்தையுமே பயன்படுத்தி நாங்களும் பயன்படுத்திக்கிறோம். மற்றவங்களுக்கும் கொடுத்து நல்ல பயன் அடைஞ்சு இன்னமும் பெரிய லெவல்ல நாங்க உற்பத்தி பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். தக்காளி, கத்திரிக்காய், கீரை வகைங்க, அந்த இடத்துல உளுந்து பயிர் பண்ணி அறுத்துருக்குறோம். தோரம் பருப்பு, இப்போல வீட்டுக்கு தேவையா கொஞ்சம் கொஞ்சமா கீரை வகைகள் பயிர் பண்ணி அறுத்துருக்குறோம். நம் பாரம்பரிய நெல் விதைகளை பொறுத்த மட்டில் வறட்சி, வெள்ளம் மற்றும் நோய் தாக்குதல்களை தாங்கி வளரும் தன்மை உடையது. நான் நெல் பயிரிட்டேன். நெல் பயிரிட்டு சொல்ல செயற்கை உரங்களை போட்டு பண்ணதை விட இயற்கை உரங்களை போட்டு பண்ணும்போது அதிகமாவே மகசூல் கொடுத்தது. எனக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. நம் வாழ்வின் ஆணி வேரான விவசாயத்திலிருந்து நாம் எவ்வளவு தூரம் திசை மாறி பயணித்திருக்கிறோம் என்பது தன் எதிர்கால திட்டம் குறித்து திரு இறையழகன் கூறுகையில் நம்மால் உணர முடிகிறது. எதிர்காலம்னா இந்த தோட்டத்தை ஒரு பசுமை சுற்றுலா, அத ஃபார்ம் டூரிசம்ன்ற ஒரு அது மாதிரி கொண்டாடணும்னு பாக்குறேன். ஏன்னா மறந்து போன விவசாயத்தை, நகரத்துல இருக்கிறவங்களுக்கு விவசாயம்னா தெரியல, அரிசி ஏதோ தொழிற்சாலையில செஞ்சு வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால நகரத்துல இருக்கிறவங்க இங்க எங்க பண்ணையில ஒரு நாள் தங்கி எப்படி விவசாயம் பண்றோம், எப்படி உழவர்கள் கஷ்டப்படுறாங்க, எப்படி நம்மளுக்கான உணவுப் பொருள் தயாராகுது, எப்படி உற்பத்தி ஆகுது, ஒரு நாள் இருந்து ஒரு நாள் இங்க விவசாயியாவே வாழ்ந்துட்டு போலாம். வரவங்க இங்க ஏர் ஓட்டலாம், தண்ணி பாய்ச்சலாம், மீன் பிடிக்கலாம், நீச்சல் அடிக்கலாம், காய் பறிக்கலாம், களை பறிக்கலாம், எல்லா வேலையும் செய்யலாம். அதற்கான ஏற்பாடு இன்னும் ஒரு 3 ஆண்டுல இங்க நடக்கும். இது போன்ற விவசாயிகளின் உறுதி நம் பாரம்பரிய வழியில் விவசாயத்தை மீட்டு வருங்கால சந்ததியருக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை சூழலை உருவாக்க நல்ல அறிகுறியாகத்தான் தென்படுகிறது. பேரவன் பேரறிவாளன், இவன் கண்டிப்பா ஒரு விவசாயியாதான் அவன், இவனை விவசாயியாதான் ஆக்குவன். விவசாயம் வர்த்தகம் இல்லை, நமது வாழ்வியல். கடன் இல்லாத விவசாயம், நோய் இல்லாத வாழ்க்கை, நஞ்சில்லா உணவு பாரம்பரிய இயற்கை விவசாயத்தினால் சாத்தியமே.